உங்களுக்கே தெரியும் டிஜிட்டல் கோல்ட் வச்சிருக்க ஒரு கம்பெனி வந்து நம்ம கூட வந்து லாங் டர்ம் ஸ்பான்சரா வந்து ஒர்க் பண்றோம். அப்படின்னும் போது என்ன கோவிந்தாட்டாங்களே, நம்ம காசு போச்சா, அதே நம்ம சப்ஸ்கிரைபர் காசு போச்சா, நாளைக்கு ரோட் திரும்பி வாசல் வெளியே வந்து நமக்கு பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிடுச்சு. எனக்கு ஆடியன்ஸுக்கு பயம். ஃபுல்லா கமெண்ட்ஸ்ல வந்து அந்த ஆப்பை பிடிச்சி கேட்கறாங்க இல்லையா, என்ன பிடிச்சி கேட்கறாங்க, என்ன ப்ரோ ஏட்டுடி எங்க இருந்தாலும் இங்க வரணும், ஏட்டுடி ஏமாத்தி ஓடிட்டா, ஏட்டுடி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. நவம்பர் 8 வந்து இந்த சிபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சீக்ரெட்டா கவனிப்பாங்கல்ல நம்மள, இந்த மார்க்கெட்டிங்கு, இந்த எக்ஸ்ட்ரா இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்றாங்க. இது வந்து போலியான விஷயத்த ஸ்கேம்னு சொல்லி வெப்சீரிஸ் கூட ஒரு ரிலீஸ் ஆச்சுல, அதில் கூட போலியாக சந்தை மதிப்பை கூட்டி அதில் சம்பாரிச்சு ஒருத்தன் ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்றவங்கலாம் கண்காணிச்சு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் இந்த சிபின்ற ஒரு விஷயம். இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு இப்போ ரீசெண்டாக பூம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இருக்காங்கல்ல, ஒரு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் இருக்கானுங்களே, இவனுங்கப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 10 ரூபா வச்சிருக்கீங்களா, ஒரு டீ குடிக்கிற காசுல போய் நீங்கள் போய் உங்களுடைய கோல்டை சேர்த்து வைக்கலாம், ஒரு வடை செஞ்சிற காசுல சாப்பிடலாம், ஒரு ஸ்மோக் பண்ணுறப்போ ஒரு சரக்கு அடிக்கிறதுல நீங்கள் பணம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி உங்களை அந்த டிஜிட்டல் கோல்டுக்குள்ளே இறக்குறாங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டு சேர்க்கறது நல்லது எப்பயுமே. ஆனால் இது சரியான விஷயமா அப்படின்னா, இதில் 100 வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு 3-4 தான் ஒரிஜினலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் அதிலும் பாதக சாதகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டானுங்க. எவனுமே இந்த டிஜிட்டலில் வாங்குறதுல இருக்க மைனஸை சொல்ல மாட்டானுங்க, அதாவது டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இது தேவையில்லை, நீங்கள் நேரடியாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே சேஃப்டி பண்ணி வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய கடை இருக்கும், நம்பகத்தன்மையான ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஆசாரியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்கள்ட்டே சீட்டு போடுற பழக்கம்லாம் இருக்கும். அந்த காசெல்லாம் அப்படியே 10 ரூபாயா டெய்லி போடாட்டியும் அந்த 10 ரூபாயை சேர்த்து வச்சு 1000 ரூபாயா 2000 ரூபாயா மாதம் சீட்டு கட்டி அது மூலிமா வாங்க முடியும். அது உங்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குது. உங்கள்ட்ட கரெக்டாக அந்த கோல்டை கொடுத்துருவானுங்க. ஏன்னா அதுக்கான அத்தாட்சி இருக்குது, உங்ககிட்டே இருக்கும் அவங்ககிட்டே இருக்கும். ஸோ பெரிய கம்பெனியாக இருக்கணும், நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். இதுலேயும் ஏமாற்றக்கூடிய விஷயம் இருக்குது, ஆனால் ரொம்ப பாசிபிள் கம்மி. நமக்கு விவரம் தெரியாட்டினா தான் அதை ஏமாற்றுவானுங்க. ஆனால் டிஜிட்டல்ன்றது ஒரு மாயை. வெப்சைட்டு திடீர்னு அந்த வெப்சைட் பிரேக் ஆயிடுச்சுனாலும், ஏதாச்சும் ஒரு எரர் ஆயிடுச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இதுனா கடையை மூடிட்டு அவன் போக முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் அது பிரம்மாண்டம், நம்ம நம்பகத்தன்மையான ஒரு ஆளை பார்த்தா போவோம். இத்தனையோட கடை தெரியாமல் ஒருத்தன் புதுசாக திறக்கிறான்னு சொன்னோன்னு நம்ம உள்ளே போக மாட்டோம். ஸோ தெரிஞ்சு புரிஞ்சு இவன் சரியான ஆளான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த உள்ளே போவோம். நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இது டிஜிட்டலுக்குள்ளே போகிறது. ஸோ இதை பற்றி தான் சிபி சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நீங்கள் மார்க்கெட்டு சரியாக இருக்கிறது நீங்கள் கவனித்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு நிச்சயம் ஒரு செருப்படி விட போகுதுன்றது தான் அர்த்தம். ஸோ அந்த அர்த்தத்துக்கு முன்னாடியே நாளைக்கு சிபி அதாவது இவங்ககிட்ட போய் கவர்மெண்ட்டை போய் நீங்கள் தானே அதை கவனிச்சிருக்கணும், உங்களுடைய வேலை தானே அதை நீங்கள் இவங்களை கேட்டக்கூடாதுன்றக்காக இப்போவே அவங்க கடையை விரிச்சிட்டாங்க. தம்பி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அண்ணன் தண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு ஓடி போயிரும்போது வந்துட்டு கத்தி விட்டாங்க. இதுதான் இந்த சாராம்சத்தோட விளக்கம். இதை பற்றி நம்ம இந்த டிஜிட்டல் கோல்டை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. டிஜிட்டல் கோல்டுனா என்ன ப்ரோ? இது பெஸ்ட்டாக தான் ப்ரோ இருக்குது. எங்களால் காசு சேர்க்கவே முடியாது ப்ரோ. ஒரு நாளைக்கு நாங்கள் 500 600 தான் சம்பாதிக்கணும், என்னால் 1000 தான் சம்பாதிக்க முடியும். வீட்டுக்கு செலவுலாம் போக எனக்கு சேமிப்பு வந்து ஒரு 600 இல்லை 300 அந்த மாதிரிலாம் எனக்கு சேமிக்க முடியும். ஸோ அந்த சேமித்த காட்சையுமே நான் வந்து இந்த கோல்டில் போடுறது கொஞ்சம் தான் போட முடியும். 100 போட முடியுன்றப்ப எனக்கு ஆஃபர் தானே ப்ரோன்னா, உண்மையிலே ஆஃபர் தான். 10 ரூபாய் இருந்தாலும் அது கோல்டாக மாத்திரம் கிராம் புள்ளி விவரத்துக்கு படி 0.1 அப்படின்ற மாதிரி. ஸோ அது மொத்தமாக சேரும் போது சிறுதுள்ளி பெருவுள்ள மாதிரி ஒரு காயினா வந்து எங்களுக்கு கிடைக்கும்ல ப்ரோ. ஒரு 12,000 உடனே வாங்க முடியாட்டியும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு 12,000 வாங்கிடுவோம்ல அப்படின்னு சொல்கிறானுங்க. பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் வாங்குகிற 10 ரூபா காயினுக்கு, அதாவது 10 ரூபா கொடுத்து கோல்டு வாங்குறீங்களா, அதுலேயும் ஜிஎஸ்டி போடுவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜிஎஸ்டி இருக்குது அதில். ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10,000 வாங்கினாலும் சரி, 10 லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி, ஜிஎஸ்டி இருக்குது. அதுலேயும் இந்த டிஜிட்டல் மணி, அதாவது டிஜிட்டல் இந்த கோல்டை நம்மளுடைய கையில் வாங்குறது ப்ராப்பராக நம்மளுடைய வாங்கிக்கிறதுக்கு வந்து அதுக்கும் ப்ராசஸ் இருக்குது, காசு இருக்குது. இதை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, அதை தெரிஞ்சுக்கும் போது, இதை புரிஞ்சுக்கும் போதே தெரியுது இந்த டிஜிட்டல் மூலியமாக போகிறது வந்து பார்க்குறப்ப எளிமையாக தெரியும். அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இருக்குது பாருங்க, கூவி கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, கிரெடிட் கார்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் நீ கிழிச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சொல்லுவானுங்க. வாங்குறப்போ தேனாட்டம் பேசுவானுங்க.
திருப்பி கட்டுறப்போ கட்டுறியா இல்லையா மாவனை வீட்டில் இருக்க தூக்கிட்டு போயிரு அதை தூக்கிட்டு போயிரு கேவலமாக கேட்பானுங்க. இதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் மணி, இந்த டிஜிட்டல் கோல்டு. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டும் ஆரம்பத்தில் பார்க்குறப்போ தேன் மாட்டம் நிற்கும். 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கோல்டாக மாத்திரேன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆசையை தூண்டும். மனிதர்கள் விழுகிறது 2 விஷயத்துல தான், ஒன்று ஆசை, ஒன்று பயம். ஸோ இதில் ஆசையில் கொண்டு போகிறாங்க, இதில் பயமும் இருக்குது. ஏன்னா கோல்டு விலை ஏறிக்கிட்டே இருக்குன்றப்போ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். கோல்டு விலை ஏறலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோல்டு விலை ஏறலை ப்ரோ. நீ என்ன ப்ரோ அப்படி பேசிக்கிருக்க? கோல்டு விலை எங்கே போய்க்கிருக்கு, நீ என்ன ஏறலைன்ற அப்படின்னா கோல்டு விலை ஏறலை, அதான் உண்மை. அதாவது எது இறங்குது அப்படின்னா பணத்தோட மதிப்பு இறங்குது. நம்ம வச்சிருக்க காகித பணத்தோட மதிப்பு தான் இறங்குது. ஏன்னா கோல்டுன்றது வந்து ஒரு பர்மனண்டான ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுக்கு வேல்யூ ஏறுது இறங்குதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுக்கு எடுக்கக்கூடிய ஆள் கூலி, அதை கொண்டு வந்து ப்ராசஸ் கொண்டு வர கூலி, இதெல்லாமே ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அளவு தான். ஆனால் அதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய பணங்கள் இருக்குல்ல, அந்த பணத்தோட மதிப்பு தான் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டாலர் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டாலரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய கரன்சி இறங்கிட்டு இருக்கு. அது இறங்கும் போது நீங்க வாங்கின 1000 ரூபா தங்கம் 2000 ரூபா 3000 ரூபா தான் தெரியும். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா கோல்டு பெருசாகிட்டு இருக்கு, கோல்டு விலை ஏறுதுன்னு நீங்க நம்புவீங்க. அது கிடையாது. உங்களுடைய கையில இருக்க கரன்சியோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா உண்மையான பணமே அந்த கோல்டு தான். ஸோ கோல்டு வரலாறு படிங்க. நம்ம கோல்டு பத்தி நிறைய பேசிட்டோம். ஸோ கோல்டு வரலாறு படிங்க, உங்களுக்கு தெரியும். உண்மையான பணமே கோல்டு தான். எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், வெளியே மரங்கள்லாம் இருக்கும், போஸ்ட் கம்பம்லாம் இருக்கும். நம்ம ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது போஸ்ட் கம்பம் மரங்கள் நம்மளை தாண்டி போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். பட் நாம தான் முன்னாடி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒரு இல்யூஷனை தான் இந்த கோல்டும் மணியும் கிரியேட் பண்ணுது. இதில் எது கோல்டு எது மணின்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நாம ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் போயிட்டு இருக்கிறது மரம் கிடையாது, நாம. அப்போ பணம் எது போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ அது இருக்க இடத்துல தான் இருக்கு, நாம தான் கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த கடந்து போய்கிட்டு இருக்கிறது தான் பணம் இறங்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் குளோபல் எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்க போகுது. அதுக்கூட முன்னெடுப்பு தான் இதெல்லாம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. உலக நாடுகள் ஒவ்வொரு டைமும் போர் தொடுக்கும் போது அந்த நாட்டோட வளங்களும் அந்த நாட்டோட செல்வங்களும் மக்களுடைய நம்பகத்தன்மையும் குறையும் போது தான் அது நடக்கும். அப்படிதான் நடக்கும். ஸோ அது எப்போ ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நடக்கும், பெரிய லெவலில் நடக்காது. ஆனால் என்னைக்கு மக்களுடைய தன்மையும், மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறா, மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறா, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான்றப்போ பல பிரச்சனைகள் வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் கரெக்டாக போலியான கட்டமைப்பு, போலியான ஒரு ஸ்ட்ரக்சர், போலியான ஒரு அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருவான். அது போலியாகவே போயிட்டு இருக்கும் நீங்கள் நம்புற வரைக்கும். நீங்கள் எப்போ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவனே அந்த போலியான பிம்பத்தை போலின்னு சொல்லி உங்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணி அவனே அந்த போலியான பிம்பத்தை உடைப்பான். அதாவது போர் பருவம், 2 நாடு போர் செஞ்சுக்கும். அப்போ என்ன சொல்லுவானுங்க, போர் ஆமாம் போர்னு சொல்லிட்டு உங்களை வாய மூடிடுவாங்க. ஏன்னா எல்லாம் கன்னோட நிற்பாங்க, கன் பாயிண்ட்ல நிற்பாங்க. அதாவது நாடா இல்லை நம்மளான்னு பார்க்கும்போது அவங்க நாடை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் ஒரு போர் நடக்குது அப்படின்னா, அப்போ உள்நாட்டில் வந்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு அடிச்சு போடுவாங்க, ஓடுறாங்க முதல்ல. அங்கே போர் நடந்துக்கிறதுக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உண்மையிலேயே மக்கள் ரிபல் பண்ண டைமிங்கில் நேரடியாக மக்களை வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஜனம்ன்றது வந்து எங்கேயோ இருந்து வந்தவங்க கிடையாது. இந்த ஜனத்துக்குள்ளே இருந்தவங்க தான் மிலிட்ரிலையும் ஹையர் பொசிஷன்லையும் இருக்காங்க. ஸோ மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கவனும் மக்களும் புரிஞ்சிடும். ஏன்னா அவன் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ மிலிட்ரி அந்த கன்னை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் மிலிட்ரி ஆஃபீஸர். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து டிராஃபிக்கில் நிற்கிற வரைக்கும் தான் அவங்க டிராஃபிக் போலீஸ். வீட்டுக்கு போயிட்டா அவங்க ஒரு மக்கள், இந்த இந்திய நாட்டுக்கு பிரஜை. ஸோ இந்த உண்மை புரிஞ்சுட்டா மக்களுக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க. அதாவது அரசாங்கம் மக்களை மிதிக்காது. ஏன்னா அந்த அரசாங்கம் வந்து ஒரு தனியான ஏலியன் கட்டமைப்பு கிடையாது. மக்கள்ல இருந்து ஒருத்தன் போய் தான் அந்த அரசாங்கத்துக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்துருக்கான். அவனே தன்னை கண்ணில் குத்திக்கிற மாதிரி எவனும் பண்ண மாட்டான். அந்த லெவலுக்கு சிந்திச்சிருவீங்கன்றதுனால தான் போர் கொண்டு போயிடுவான். ஸோ உங்களுக்கு புரியுதா? வேற ஒருத்தன் மேலே பழிய போடுறது, அவன் வந்து பாம்பு போட்டுருவான், அவன் வந்து உள்ள ஊடிடுவான், அவன் வந்து நம்மளை கொன்றுவான் அப்படின்னு பயமுறுத்தி உங்களை ஃபோக்கஸ் அப்பெல்லாம் அங்கிட்டு திருப்பிட்டு உள்ள இருக்கிற திருடன் ஒளிஞ்சுப்பான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமா. ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் நம்பகத்தன்மை கம்மி. உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், கோல்டுன்னு சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க. ஒரு பக்கம் கோல்டு வாங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. சிம்பிளான விஷயம், கோல்டை நீங்கள் சேஃப்டி பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி தான் ஆகணும். பெரிய பணக்காரனா வாங்கி வச்சுட்டான்,
இது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சராக நடக்குது அப்படின்னா, நம்ம ஏன் இந்த கோல்டை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நாளைக்கே குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நடக்க போகுது. நம்ம இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு 10 பவுன் நகை இருக்குது. 10 பவுனுக்கு மதிப்புள்ள ஒரு கோல்டு என்கிட்ட இருக்குது. ஸோ 10 பவுனுக்கு அதோட இப்போ ஒரு ப்ரைஸோட மதிப்பு என்னென்னா, ஒரு 10 பவுனுக்கு முன்னா 12 லட்சம் வரணும், 12.5 லட்சம் வரும். என்கிட்ட இப்போ 12.5 லட்சத்துக்கான மதிப்புக்கான கோல்டு இருக்குது. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சுன்னா அந்த 12.5 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்க கோல்டோட மதிப்பு விண்ணை முட்டி போயிடும். அதாவது 40-50 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் போயிடும். என்கிட்ட இருக்கிறது என்னன்னா 10 பவுனுக்கான ஒரு கோல்டு தான் இருக்கும். ஆனால் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்கும் போது இதோட மதிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா பணமோட மதிப்பு பெருசாக போகலை. இதோட கையில் இருக்க அந்த கோல்டோட மதிப்பு அப்படியே தான் இருந்திருக்கு. இந்த பணம் தான் விழுந்துருச்சு. உங்களுக்கு இது எப்படி புரியும்னு நினைக்கிறேன் சொல்றது. இதுக்கு மேலே எளிமையாக சொல்ல முடியாது. அந்த மதிப்பு அதிகமாக போயிருச்சுன்னா 1 கோடி ரூபாய்க்கு போயிருச்சுன்னா இதை நான் வச்சிருக்கேன். என் கையில் என்ன இருக்கு? 10 பவுனுக்கான உண்மையான கோல்டு பணம் இருக்கு என்கிட்ட. அப்போ நான் சர்வே பண்ண முடியுமா முடியாதா? சோறு தின்னுட்டு வாழ முடியும்ல? பிரம்மாண்டமாக காரில் ஃப்ளைட்டில் போகாட்டியும் சர்வே பண்ண முடியும்ல? இதுக்கு தான் சொல்கிறோம். அவன் பொருளாதார வீழ்ச்சிக்காக நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரெச்சர்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து சம்பாரிச்சு வீடு கட்டுறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நீயும் செத்துறாத வம்படியா. ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த என்னோட கனவுன்றதெல்லாம் பிரம்மாண்டமான கனவு. சும்மா இந்த மாதிரி சில்லறத்தனமாக ஆடி காரில் போகணும், BMW காரில் போகணும், மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வீடு கட்டணும், 4 பேர் நமக்கு இந்த படத்தில் பில்லா படத்தில் சொல்லுவாங்கள்ல, 4 பேர் அப்படியே காலுக்கு ஒரு ஆள் இங்கிட்டு கண்ணாசிச்சா வேலை பார்க்குறக்கு ஆள், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. ஒட்டுமொத்த வேர்ல்டு குளோபல் பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுக்குள்ள இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுமா நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்ல வருது. ஸோ பிரம்மாண்டமான விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது இதெல்லாம் சில பிள்ளைக்கா பசங்க யோசிக்கிற விஷயம். அப்போது அதுக்கு மக்கள் ரொம்ப முக்கியம். நான் மட்டுமே இதை புரிஞ்சுக்கிட்டு இணையதள போராளிகள் எங்களுக்குள்ள சேர்ந்து ஒரு 2000 பேர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே பிடுங்க முடியாது. அவன் நவட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ ஒதுக்கப்புறமா உங்களை மட்டும் நாங்கள் ஒதுக்கி வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டிட்டு போயிடுவான். ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போயிடுவான். நம்ம அதுக்குள்ளே வரவே மாட்டோம். ஸோ மக்கள் தான் முக்கியம். இந்த மக்களுக்கு நம்ம ஏமாற்றப்படுறோம், சுரண்டப்படுறோம், நம்மளை அழிக்கப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு அவன் நடக்கிற சண்டையில் நம்ம சர்வே பண்ண முடியும். அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்களே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். இந்தியாவில் வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வறுமையில் இருக்க மக்களை ஒழிக்க பார்க்குறான். புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் அவன் சொல்ல வரான். எங்கே சொல்ல வரான்? இந்த சக்தி திருமகன் படத்தில் பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை பிச்சைக்காரனை எப்படி யார் அழிக்கிறது? நம்ம தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். 10 லட்ச ரூபா இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு எவனுமே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, நேராக கொண்டு தோண்டி படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் டைலாக்ஸ் வரும். சும்மா ஒரு படத்துக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. பிச்சைக்காரன் ஒரு படம் விஜய் ஆண்டி நடிச்சாப்புல. அவர் படம் நடிச்சு 500 ரூபா 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாலும் வெறும் படம் தானே. படமாக பார்க்க வேண்டியதானே. அந்த படம் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்த பிறகு தானே அது நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரியலையா? அதெல்லாம் சமிக்கைகள்னு தெரியலையா? அவங்க ஆட்களுக்கு அவன் மெசேஜ் கொடுக்குறான், 500 ரூபா 1000 நோட்டை எப்படியாவது சேஃப்டி பண்ணிடுன்னு சொல்லி ஆக்கிட்டான். அப்போ இந்த விஷயம் புரிஞ்சவன், டீகோட் பண்ண தெரிஞ்சவன் அதெல்லாம் மாற்றிருப்பான்ல, சேஃப்டியானா இல்லை? எத்தனை அரசியல்வாதி இருக்கான், எத்தனை பேரும் முதலாளிகள் இருக்கான். இந்த 500 ரூபா 1000 நோட்டுக்கு நம்மகிட்ட இருக்குது ஒரு 10,000 ரூபா, மிஞ்சி போனால் 5 லட்சம் 3 லட்சம் தான் நம்மகிட்ட இருக்கும். சேவிங்ஸில் இருக்கும். இல்லைப்பா கையிருப்பு நம்மகிட்ட ஒரு 2-3 லட்சம் தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நாம் போய் தெருவா பேங்க்கில் நின்ன மக்கள் பெரிய பெரிய பில்லியனர்ஸ், பெரிய பெரிய கோடிகளில் வச்சுருக்கவங்க எல்லாம் வீடு முழுக்க அடுக்குனாலும் பணம் வச்சுருப்பானுங்க. அவனுங்க எந்த பேங்க்கில் போய் நின்னானுங்க? எப்படி அவங்க மட்டும் இந்த பணத்தை மாற்றினாங்க? உங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கவே இல்லை. பாமர மக்கள் கையில் 2000 ரூபா வச்சுருந்தா கூட அவன் போய் க்யூவில் நின்று அதை மாற்றி கஷ்டப்பட்டு அதை இந்தியாவோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வேற பணமாக மாற்றிக்கிட்டான். ஆனால் பல கோடிகளை புரளக்கூடிய ஆட்கள் எங்கேயுமே லைனில் நிற்கலையே. அப்போ அவனுன்னா எப்போ மாற்றினாங்க? அவங்கள்ட்ட போய் யார் இந்த பணத்தை வாங்கி மாற்றி கொடுத்தா? அப்போ இந்த உலகம் யாருக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு? ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம், இங்கே கீழே இருக்க பேஸ் லைன் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தான் எல்லாமே உருவாச்சு. ஆனால் அந்த சாதாரண மக்களுக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருக்குது. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேலே உட்காந்துருக்க எவனுமே நம்ம மேலே ஏறி உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பகத்தன்மையான ஆட்கள்கிட்ட போய் கோல்டு வாங்கி சேஃப்டி பண்ணுங்கள். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுக்கோங்க.